பார்த்து வருகிறோம். IPL டிக்கெட் மோசடி தொடர்பாக ஐதராபாத் கிரிக்கெட் சங்க தலைவர் உட்பட நிர்வாகிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். தற்போது ஹைதராபாத் காவல்துறையினர் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் சேர்ந்த 4 பேரை தற்போது கைது செய்திருக்கின்றனர். இதில் மிக முக்கியமாக அந்த சங்கத்தின் தலைவரான ஜெகன்மோகனை தற்போது கைது செய்து உட்பட 4 பேரை கைது செய்திருக்கின்றனர். இந்த 4 பேர் மீதும் ஏமாற்றுதல், அதே போல இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. சங்கத்திற்கு, ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை இவர் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து இந்த கைதானது செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL கிரிக்கெட் அணியானது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. அதாவது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3900 டிக்கெட்டுகளை, அதாவது இந்த சங்கத்திற்கான தர வேண்டிய அந்த டிக்கெட்டுகளை தவிர அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய 10% டிக்கெட்டுகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வற்புறுத்துவதாகவும், அதே போல தங்களுக்கு மிரட்டல் விடுப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருந்தனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அசாருதீன் இது தொடர்பாக பதிவிட்டிருந்தால், அவர் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் உறுப்பினருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்ததை அடுத்து தற்போது அவர்கள் மீது 4 பிரிவுகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டு இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.